அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த எனது உரையின் தலைப்பு இறந்தவர்கள் செவியேற்பார்களா? இந்த தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இறந்தவர்கள் செவியேற்பார்களா என்கிற கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆனில் பதிலளிக்கிறான். அதாவது 30வது அத்தியாயம் 52வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னகலா துஸ்மியில் மௌத்தா, நிச்சயமாக இறந்தவர்களை நீர் ஒருவரும் செவியேற்க செய்ய மாட்டீங்கிறான். இறந்து போனவங்க செவியேற்க மாட்டாங்கன்னு சொல்லி அதை பதிலளிக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இறந்து போன மனிதர்களை அடக்கி வைத்து கொண்டு அதில் தர்கா கட்டி கொண்டு அங்கே போய் முஸ்லீம் முதல் என்ன செய்யணும், தன்னுடைய பிரச்சனையை சொல்லி முறையிட்டு எனக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்லி அந்த தர்காவில் முறையிடுறாங்களே, இவருடைய முறையீட்டை அந்த இறந்து போன அந்த அவுலியாக்கள், பெரியார்கள், மகான்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள். அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்ல குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். ஒருவேளை இவர்கள் கற்பனை செய்தபடி செவியேற்பார்கள் என்று வைத்து கொண்டாலும் செவியேற்க மாட்டார்கள். ஒருவேளை இவங்க வாதப்படி செவியேற்பார்கள் என்று வைத்து கொண்டாலும் அப்பயும் சிறுக்கு தான் செய்கிறாங்க. எப்படி சிறுக்கு செய்கிறாங்க சொன்னால், அவங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரே நேரத்தில் தர்காவில் ஆயிரக்கணக்கானவர் உட்காந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய கோரிக்கையை அவுலியாக்கிட்ட முறையிடுறாங்க. ஆயிரக்கணக்கானவருடைய அந்த முறையீட்டை ஒருத்தருனால செவியேற்க முடியுமா? அப்படிப்பட்ட செவித்தனம் அவருக்கு இருக்குதா? அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது மாத்திரமில்ல, வெவ்வேறு மொழிகள்லேருந்து கேட்குறாங்க. அந்த மொழிகள்லாம் ஒரு அறிவாரா அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அது மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தரும் சத்தமாக கேட்குறாங்க, சத்தம் இல்லாமல் கேட்குறாங்க, மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சனா தன்னை கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே அடங்கக்கூடிய அவுலியாக்கள் அறிவார்களா அப்படிங்கிற விஷயத்தை சிந்திக்காம இந்த கேட்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் 42வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர்ங்கிறான். நிச்சயமாக கேட்பதிலும் பார்ப்பதிலும் அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைங்கிறான். இப்போ அல்லாஹ்வை போல யாராலும் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய கேள்வித்திறன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த அகில உலக மக்களும் நிகழக்கூடிய 700 கோடி மக்களும் கையேந்தி பிரார்த்தனை செய்தாலும் அனைத்து பேருடைய பிரார்த்தனையும் அல்லாஹ்வுல ஒரு சேர செவியேற்பான். அப்படிப்பட்ட செவித்தனம் உள்ளவன். உலகத்தில் தான் படைத்த படைப்புகள் அனைத்து படைப்புடைய பேச்சையும் எல்லாம் செவியேற்கிறான். இந்த மாதிரி செவித்திறன் உலகத்தில் எந்த படைப்புக்கும் இல்லைங்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அப்படிப்பட்ட செவித்திறன் உலகத்தில் எந்த படைப்பும் கொடுக்கலைங்கிறான். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, இறந்து போன அவுலியாக்களுக்கு அந்த மாதிரி செவித்திறன் வந்துருச்சுன்னு அவங்க கற்பனை செய்யறாங்க. அப்படி கற்பனை செய்ய போய் தான் நம்ம தர்காவில் உட்காந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் உட்காந்து கோரிக்கை வைக்கிறாங்களே, இந்த ஒரு அவுலியா எப்படி செவியேற்பாரு? அப்படிப்பட்ட இவர் மனிதர் தானே, அவர் உயிரோடு வாழ்ம்போது மனிதராக தானே இருந்தார், இறந்து போனாலும் மனிதராக தானே இருப்பாங்க. இறந்து போன பின்னாடி அல்லாஹ் மாறி இவர் கேட்கிற தன்மை அடைஞ்சிட்டாருன்னு கற்பனை செய்யறாங்க. அவர் வாழ்நாளில் தமிழ் பேசியிருப்பாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட பல மொழிகள் பேசக்கூடிய போறாங்க. தமிழ், மலையாளி, கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, மராட்டி, இந்த மாதிரி பல மொழிகளில் அங்கே போய் கோரிக்கை வைக்கிறாங்க. அது அவங்க அந்த மொழிகளில் செய்யக்கூடிய கோரிக்கை செவியேற்பார்களா? மனசுக்குள்ள அவங்க நினைச்சு பிரார்த்தனை செய்யறாங்க, அதை அவர் அறிவாரா? உள்ளத்துல செய்யக்கூடிய பிரார்த்தனை அறிவாரா? சத்தம் இல்லாம கேட்கறாங்க, அதை அவர் காதில் விழுகுமா? அப்ப இதெல்லாம் அவங்க நினைக்காம தர்காவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அந்த அவுலியாக்கள் செவியேற்பார்கள் சொல்லி அல்லாஹ்வை மாதிரி செவித்தன்மை வந்துருச்சுன்னு சொல்லி கேட்கிற தன்மையில அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. அல்லாஹ் மாதிரி கேட்கிற பண்பு இவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கற்பனை செய்து அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கி இந்த சிறுக்கு செய்யறாங்க. அது பார்க்கிற தன்மை. அதாவது அல்லாஹ் உலகத்தில் தன் படைப்பை முழுக்க பார்க்குறான். ஒரே பார்வையால் 7 வானங்கள் 7 பூமியை பார்க்குறான். அதே மாதிரி உலகத்தில் அதாவது பாறைக்குள்ள இருக்கக்கூடிய திரையை பார்க்குறான், இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்குறான், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எந்த திரையும் கிடையாது, எல்லாம் எல்லாத்தையும் ஊடுருவி பார்ப்பான். அதே மாதிரி மனுஷனுடைய பார்வை இருக்குதா? நம்முடைய பார்வைங்கிறது நம்ம பலகீனமானது. நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் தெரியாது, மதிலுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது, தூரமாக இருக்கக்கூடிய எந்த காரியம் நம்மளால அறிய முடியாது. அப்படிப்பட்ட பலகீனத்தெல்லாம் நம்ம பார்வை இருக்குது. ஆனால் என்ன செய்யணும், இறந்த பின்னாடி அவுலியாக்களுக்கு அல்லாஹ் மாதிரி பார்வை வந்துருச்சு கற்பனை செய்கிறாங்க. இறந்து போன அவுலியாக்கள் என்ன செய்கிறாங்களாம், அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் பார்க்குறாரு, உலகத்தில் போய் அனைத்து மக்களையும் பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு பார்வை அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குற விஷயத்தை அவருக்கு என்ன வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஈராக்கில் பாக்தாத்தில் அடங்கப்பட்ட முஹைதீன் அப்கார் ஜிலானி அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவருக்கு என்ன செய்ய, உலகம் பூரா அவருக்கு பக்தர் இருக்காங்க. என் முஹைதீனே அழைச்சா அவர் பார்ப்பாரு, நம்மளை கண்காணிக்கிறாரு, அவர் பதில் கொடுப்பாருன்னு நம்புகிறாங்க. இந்த மாதிரி பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அந்த முஹைதீன் அகில உலகத்தையும் அவர் கண்காணிக்கிறான்னு கற்பனை செய்து அல்லாஹ் மாதிரி ஒரு பார்க்குற தன்மை வந்துருச்சுன்னு சொல்லி இந்த விஷயத்தில் சிறுக்கு செய்கிறாங்க. என்ன சொல்லி இதுவும் இணை வைத்தல் தான். இப்போ பார்க்கறதுல கேட்கறதுல அல்லாஹ் மாதிரி பண்பு அவருக்கு வந்துருச்சு இறந்த பிரான்னு சொல்லி இந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, இணை வைப்பு செய்கிறாங்க. ஆனால் காரணம் கேட்டால் நாங்கள் நேரடியாக அவட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட துவா செய்ய சொன்னோம்ங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை நியாயப்படுத்துகிற மாதிரி சொல்லி கொண்டு சிறுக்கு வைக்கிறாங்க.
ஆனால் இது மிகப்பெரிய ஒரு இணை வைத்தல் தான். அல்லாஹ் மாதிரி அல்லாவுடைய இடத்துல வச்சு தான் அவுலியாக்களை பார்க்குறாங்க. நம்ம தர்காவில் போய் அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது மிகப்பெரிய ஷிர்க்கு, இணை வைப்பு. நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடி நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். இதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணும், சகோதரர்களும் பாதுகாக்கப்படணும். ஆகிரத்தில் எல்லாரும் அந்த இணை வைப்பு இல்லாமல் அல்லாஹ்ட்ட போய் சேரணும். நம்ம மௌத்தாகும் போது முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லீம்களையும் எல்லா மக்களையும் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.